இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா த செல்லர் 2 அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் கேட்குறதுக்குள்ளே நானே இதை போட்டுடுறேன். ஏன்னா செல்லார் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து இதுவும் கேட்பாங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்காது. இதில் வந்து புது கேரக்டர்ஸ் வர போகிறாங்க. ஏஞ்சலினா அண்ட் த ஸ்லெண்டரினாஸ் பேபி. அது அதுக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாடா. நம்ம வந்து ஹார்டு வேணாம். ரெண்டு பேரும் செம்மையாக தொத்திட்டு இருப்பாங்க. நல்லா வேணாம். இது கேண்டிடேட் போய் ஓன் இருக்கா. ஓ டார்ச் லைட் மோட்லாம் இருக்கு. இங்கே என்னடா அது மேப் இருக்கு. ஓகே இதை வந்து பார்த்துக்கலாம். இது எதுவுமே பண்ணல. ஓகே நம்ம தொட்டுட்டு தெரியாமல் இந்த டோர் நல்லா இதாகிடுச்சு. இதை நிறைய பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க தெரியும். முன்னாடியே இந்த கேம் நான் விளையாண்டுருக்கேன். ஏன் கேட்குறீங்க? நான் பயப்பட இங்கே ஆளு கிடையாது. எனக்கு பயம் ஒருத்த ட்ரை பண்ணாதீங்க. இந்த என்னன்னா இருக்கு இங்கே சாவி இருக்குங்க. சூப்பரு 1K ஷிஃப்ட். ஐயோ இது என்ன புக்கே இல்லை. ஓஹோ இது இப்படி வேற வருமா? செல்லர் 1 பார்ட் 1 இப்படி தான் வந்துச்சு. அங்கே ஏதோ ஒரு தலை இருக்குமா பார்ப்போம். இன்னும் ஒரு பெரிய இடம். இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. நம்ம ஸ்ட்ரீட்டாக பிரித்து நம்ம தேடுவோம். அப்போ தான் இதாகும். ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிட்டு தேடிட்டு அப்புறம் ஸ்ட்ரீட்டாக பிடிக்கணும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா செல்லார். இந்த செல்லார் வந்து செம பெரிய இடம். ஒன்றே பெருசு. இந்த 2 இன்னும் ரொம்ப பெருசு. அதனால் மேப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஏன்னா ஒரு புக் கூட கிடைக்கல. அதுதான்டா வருத்தமாக இருக்குது. ஏதோ பயம்படுத்த வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரெண்டு நான் வாழக்கணும். யாரா அது சரி நான் வாழக்கணும். இந்த இதில் ஒரு புது டென்ஷன் வேறு வரப்போகுதுங்க. ஸ்லெண்டரினாஸ் மாம் அண்டு ஸ்லெண்டரினா பேபி இதெல்லாம் வரப்போகுது. என்ன ஒரு புக்கு கிடைச்சிச்சு. ஏடி தொடணுமா தானே பார்த்தேன். என்ன இன்னொரு இவ்வளோ லேட்டாகியும் வரல அப்படின்னு அதுக்கு கதுப்பிட்டா தானாக க்ளோஸ் ஆகுது. என்னடா இடம் இது? ஐயோ பார்த்துச்சு. சூப்பர் ஐயோ இது ஸ்லெண்டரினா சூப்பருங்க. இது மட்டும் வந்துக்கூடாதியா? பயமா இருக்குங்க. ஏன்டா அது டோர் தானா மூடுது. இந்த காடு மட்டும் வந்த இடத்துல போகணும். அது பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருந்தது. ரொம்ப தான் புரியல. ஏண்டா இங்கே சின்ன பேபி வருமா? வராதுக்கு நல்லதான். ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆமாம் பார்த்துட்டோம். இடம்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கு. அப்புறம் எங்கே இருக்கோம்? ஓகே நம்ம இங்கே இருக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு பெரிய இடம் இருக்குது. நம்ம போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அதுதான் அப்படி இடம். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய இடம் தான். ஓகே நம்ம வந்துட்டோம். இங்கே எங்கேயும் புக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாஜிக்கே இங்கே தான். புக்கு லைப்ரரிலேயே ஒரு புக்கு இருக்க இல்லை. அப்போ எங்கே இருக்கும்? புக்கு லைப்ரரி இல்லாத இடத்துல தான் இருக்கும். ஏண்டாது ஒன்று பயமாக இருக்குல்ல. இல்லை எல்லா இடத்துலையும் ஐஸ்கிரீம் மாதிரி ஐஸ்கிரீம் கேம் இருக்கும்ல, அந்த கேம் மாதிரி லைட்டு போட்டு வைக்கல. இருக்குது அந்த கேம் ட்ரை பண்ண மட்டும் சொல்லிடுறாங்க. சரி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் பண்ணுற வேண்டியது தான். ஐஸ்கிரீம்னு சொன்னோடனே நார்மல் கேம்லாம் நினைக்காதீங்க. அதுவும் ஹாரர் கேம் தான். ஓகே என்னடா இடம் இது வந்துட போதியா? எதுவும் இல்லை. சூப்பர். புக்கு இன்னும் 7 புக்கு நான் கண்டுபிடிச்சிருந்தேன். ஒரு 8க்கு ஒரு புக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
இவன் இங்கே தான் பேய் இருக்குதுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு புக்கெல்லாம் கண்டுபிடிச்சி போகணும்? நல்லா கூட இங்கே கீ இருக்குங்க, ஒரு இடத்துல கீ இருக்குது, இல்லைன்னா புக் இருக்குது. ரெண்டும் அட் டைமில் கொடுத்தா என்னவா? என்னடா இப்படிலாம் பயம் கொடுத்தீங்களா? அது உடம்பே இல்லடா அதுக்கு, ஏன் உள்ள போச்சு? ஏதோ இருக்குங்க, எங்க புக் கிடைச்சிருச்சு, 2 புக்கு. நம்ம என்னடா அது? நம்மளுக்கு இன்னும் 6 புக்கு தான் கண்டுபிடிக்கணும். அந்த 6 புக்கு தான் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. இந்த நாட்டில் இருக்கோம். நம்ம இங்கே போனோம்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், ஒன்றுமே இருக்குது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம். போகிற இடத்துக்கு போனோம்னா இருக்குதுங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு என்னது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஒரு ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுப்போம். இது அதுக்கு முன்னாடி 1 கேஸ் யூஸ்டா எங்க ஒரு புக்குங்க. சூப்பர் சூப்பர், போடு. என்ன இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். எதுவுமே இல்லை. அங்கே இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். போய் பார்ப்போம். அந்த இடத்துக்கு தானே போயிட்டுருக்கேன். என்ன ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் 2 பக்கமாக விரிங்க வருதான். இந்த பக்கம், இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஒரு ரைட் எடுக்கணும். லெஃப்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். கிள்ளுடாது இப்படி இருக்கு அந்த இடம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக முட்டு சந்தானு பார்ப்போம். கிடையாது. இங்கே போனால் ஒரு ரூம் வருதுங்க. இந்த இதுக்குள்ள என்ன ஏங்க இது என்ன இவ்வளோ பெரிய இடமா இருக்குது? குட்டி இடமா அந்த ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இங்கே கபோர்ட் இருக்குது. இது ஒரு புக்கு சூப்பர். இன்னும் நமக்கு 4 கண்டுபிடிச்சா போதும். 4 பயந்துட்டேன்டா. ஒரு செகண்ட் தானே பயந்துட்டேன். என்ன இடம் இது? 3 இடம் ஒரே இடத்துல 3 இடம் இருக்குங்க. என்ன? ஓகே, நம்ம இப்போ எந்த ஒரு வெளில போவோம். யாரும் வந்துடாதீங்களா கொடுக்குறது. சிலிண்டர் நான் பேபி நம்ம இன்னும் பார்க்காமே இருக்கோம். எனக்கு தெரியல. நான் கீழே வந்துட போச்சு. எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட்டு. இப்போ நம்ம போயிட்டு லெஃப்ட் எடுப்போம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் எடுத்து லெஃப்ட்டு மட்டும் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்டு போனாலும் 3 ரூம் இருக்குது. 3 ரூம் இல்லை, 3 ரூமெல்லாம் இல்லை. அங்கே வந்து இப்போ போய் பார்ப்போம். வந்து ஒரு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே போனால் 3 ரூம் இருக்குது. யாரும் பார்க்குறவங்களுக்கு பயமாகவே இருக்குது. விளையாடுறத பார்க்குறவங்களுக்கு பயம் இருக்காது. பக்கத்தில் இங்கே போனால் மிக்ஸ் நான் போக மாட்டேன். அங்கே இப்போ நான் இப்படி போகிறதையா? இங்கே போகிறேன். இங்கே போய் நான் வந்து பார்க்க போகிறேன். புக் இருக்கான்னு பார்த்து சுற்றிக்கிட்டே இருக்க போகிறேன். இங்கே போயிட்டு நம்ம இப்போ பெரிய ரூம் இருக்குங்க. போய் பார்ப்போம். என்னது அது இப்படி வந்து பயமுறுத்து? இங்கே இருக்குது. சூப்பர் சோஃபா இருக்குது. உட்காந்து ஒரு டைமில் வேஸ்ட் பண்ண முடியாது. இங்கே போய் உட்காரவும் முடியாது. டக்குனு செமீனா பேபி எழுந்திரிச்சு வந்துட போயா? ஓகே, வேற பயமாகவே திக்குன்னு இருக்குதே. புக்கு கொடுத்தாச்சும் எஸ்கேப் ஆகும். நம்ம
புக்கும் தர மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுற? ஓகே மங்கீஸ் யூஸ்டு சூப்பரே. இங்கே ஒன்றுமே கொடுக்குறீங்க அவ்வளோதான். ஏங்க என்னங்கிறது ஒன்றுமே கொடுக்கல. சில கீழே ஒரு கீ இருக்குது. ஓகே இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, ஆனால் பயமாக இருக்குதே. ஓகே இங்கே போனால் எங்கே போவோம்? நம்ம இங்கே போயிட்டு நம்ம எப்படியே போயிட்டு நம்ம வந்து ஒரு ரைட் எடுப்போம். இங்கே போனால் மட்டும் சொந்தா டெட் எண்ட் போகணும். வந்துருச்சுங்க. ஏங்க புக் இருக்குங்க, நல்ல வேலை இது துரத்துறதுனால ஒரு புக்கு கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். துரத்துறதுனால தாங்க, நல்ல விஷயம் தான். துரத்துனால இங்கேயே வந்துட்டோம், இந்த புக் கண்டுபிடிச்சாச்சு. வா 5 புக்கு, என்ன நம்மளுக்கு 3 புக்கு தாங்க. அதனால என்ன இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்தா கூட தெரியும். நான் பார்த்தா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நார்மலாக விளையாடலாம். ஓகே நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட போய் தேடி பார்ப்போம். என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு போனோன்னா எவ்வளோ தூரம் போட்டுருக்கோம் நம்ம பார்த்துக்கோ. ஆட்டோ போட்டு யாரும் வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. இங்கே தான் இருக்குங்க, இங்கே புக்குங்க. இங்கே நம்ம 6 புக்கு கண்டுபிடிச்சி, இன்னும் 2 புக்கு மட்டும். ஓகே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? கிடைச்சிது. ஏங்க இது எவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு. இது விளையாண்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஓகே நான் என்ன எங்கே போனால் போக முடியும்? ஓகே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் வந்துடும் உங்களுக்கு. சரி ஓகே வந்துட்டோம். பயமாக இருக்குதுங்க. நான் அங்கேயே போட்டிருந்த என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க்குன்னு. எனக்கு புரியல, என்ன அப்படியே இருக்குது.
மறந்துடுச்சு. இந்த ஏன் பண்ணப்பட்ட பக்கா என்னது? இந்த இடத்த பார்த்துட்டோமா? ஏன்டாடி பண்ணுறீங்க? என்ன இது உண்டாச்சு? பெரிய டோர் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல மாற்றி பார்த்தனால யூடியூப் போட்டு நம்ம வந்து திரும்பி போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இந்த வழியாக போய் பார்ப்போம். புக் ஐ நீட் அ புக். இப்போ நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். எனக்கு வேறு பயமாகவே இருக்குங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் ஒரு 2 ரூம் வருது, பார்ப்போம் இருக்கா இல்லையா. ஓகே, இங்கே இதுதான் அந்த 2 ரூமு இருக்கா இல்லையா. புக்கு வேணுமேடா. இது ரொம்ப பயமாக இருக்குங்க. 3 புக்கு தான். 3 கிடையாது, 2 புக்கு தான். 2 புக்கு. நெவர் எவர் கிவ் அப். 2 புக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். ஓகே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ இதையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம போனோம்னா முடிச்சிடும். கேமை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம இப்படி ஸ்க்ரீனில் டேப் பண்ணுறதுனால தான் அந்த டோர்லாம் திறக்குது முடியும்னு நினைக்கிறேன். சொன்னோம் இல்லையா, இப்போனா ஒரு இடம் பிரியுது. நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடம் பிரிஞ்சு இங்கே போய் ஒரு ரூம் வருது. போய் பார்ப்போம். புக்குடா, ப்ளீஸ்டா புக்குடா. ஒரே ஒரு புக் கொடுங்கவா. 2 புக்கு வேண்டா. நம்மளுக்கு வந்து இப்போ போயிட்டு நம்ம வந்து எந்த ரூமுக்கு போகலாம் புரியலையே. தெரியலையே. ஓகே, நம்ம போயிட்டு அங்கே ஒரு பெரிய ரூம், அந்த ரூம் ஆல்ரெடி போயிட்டோம் நம்ம. அதனால் இப்போ நம்ம போகிறதுல ஒரு மாதிரி திரும்பி போனோம்னா நமக்கு வந்து வேறு ஒரு ரூமுக்கு போவோம். இப்போ திரும்பி நம்ம போகணும். போயிட்டு தூரத்துக்கு போவோம். இங்கே போயிட்டு ஒரு திரும்பி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ரூம் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, இந்த ரூம் தான். கதவு மூடிச்சோன்னா யாரும் வரமாட்டாங்களா தெரியலையே. இங்கே போயிட்டு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. வந்து எங்கே திரும்ப லெஃப்ட் திரும்பி போனோன்னா பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குங்க. எந்த ரூம்டா அது? எங்கடா அந்த ரூமு? எங்கே ஓகே, இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம் போல இருக்குது. இங்கேருந்தா ஒரு புக் எடுத்தோம் நம்ம. இன்னும் ஒரு புக் கிடைச்சா 7. இன்னும் அதுக்கு இன்னொரு புக் கிடைச்சா 8. நம்ம என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் கண்டுபிடிச்சி போயிடலாம். ஆனால் இங்கே எப்போனா எங்கடா போக முடியும்? இங்கே போனோம்னா திரும்பி ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கே போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரைட் திரும்பி ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் பார்க்க போகிறேன். இந்த ரூம் தான். இங்கே ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம். இங்கே புக் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய ரூமாக இருக்குது. அங்கே என்னங்க எந்த இடத்துலையும் புக்கு இல்லை. இங்கே போயிட்டு இங்கே போனால் இப்போ ஒரு பெரிய இடம் இருக்குங்க. இந்த இடம் மாடாது. இந்த இடத்துல வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம இங்கே போனோம்னா அங்கே ஒரு 4 ரூம் இருக்குது. இப்படி நம்ம இங்கேருந்து எந்த பக்கம் இந்த தான் ஒரு சாவி இருக்குங்க இங்கே. ஓகே, இப்போ நம்ம எப்படி போனால் ஒரு 4 ரூம் இருக்குது. வந்து இந்த இடத்துக்கு போகி எந்த இடம்? இந்த பக்கம் நினைக்கிறேன்.
இந்த இடம் தான் நான் பார்த்து திரும்பிட்டு போயிடுச்சு. திரும்பிட்டு போனது அப்படியே இந்த 4 ரூம் எங்கடா இருக்கு? இங்கே போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே வந்து ஒரு இடம் பிரியுது. போயிட்டு இங்கே போகணும். அந்த இடம் பிரியுற இடத்துக்கு நம்ம போகலாம். இந்த இடம் கிடையாது. இங்கேருந்து போகி எங்கே திரும்பணும் நம்ம? கிளம்பி இந்த பக்கம் திரும்பினோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸிட் வரும். போயிட்டு அதுக்கிட்ட போகாமல் இந்த இடத்துக்குள்ளே திரும்பிடணும் நம்ம. அழகு மட்டும் யாரும் வந்துடக்கூடாதியா ப்ளீஸ்யா. என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டு இங்கே திரும்பி இந்த போகணும். ஆனால் பயமாக இருக்குதுங்க. ஓகே போயிட்டோம்னா இந்த 4 ரூம் இங்கே வந்துடும். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். இந்த ரூம் திறந்துக்கலாம். ஒரு புக்கும் இல்லை. இங்கே போயிட்டு இங்கே போனோம்னா இப்போ வந்து 4 ரூம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். கதவு எதுக்கு மூடி வைப்போம். ஓகே நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே ஒரு திரும்பினோம்னா இங்கேயா இங்கே போனோம்னா இந்த ரூம் வரல. நம்ம வந்து அப்படியே திரும்பி எப்படி போகணும்? நம்ம இந்த இடத்த பார்க்கவே சொன்னால் அதை திறக்க முடியுமா? திறக்க முடியல. இன்னும் எங்கே போகணும்? ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இப்போ வந்து இங்கே போயிட்டு எப்படி திரும்பணும்டா? நான் இந்த பக்கம் திரும்பி பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்ப்போம். இந்த பக்கம் தான். இப்போ நான் இந்த ரூம் தான் போகணும். ஆமாம் இந்த ரூம் சாத்தி இருக்கு. குறுக்கி இருக்கு. ஒரு புக்கு இன்னும் ஒரே ஒரு புக்குங்க. ஒரே ஒரு புக்கு. இன்னொரு டோர் எங்கே இருக்குது? இங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இன்னொரு டோர். அது வந்து இந்த டோரில் போய் பார்த்துக்குவோம். இந்த டோரில் இல்லை. இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோர் தானே 1 key used. இந்த டோர் தான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இங்கே போனோம்னா ஏதாச்சும் வந்து பயன்படுத்துவோம். இந்த ரூம் தான் அது. ப்ளீஸ் புக்கு இல்லை ஏங்க. இன்னும் ஒரே ஒரு புக்குங்க. ஒரே ஒரு புக் கிடைச்சா போதும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு ரூம் வருது. பார்ப்போங்க. இந்த ரூம் தான். இந்த ரூம் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு புக் கிடச்சிடுச்சு. ரொம்ப பயமாக இருக்குங்க அது போக போக. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வளைஞ்சி இங்கே 2 ரூம் இருக்குது. ஓகே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வளைஞ்சி போகணும். போயிட்டு எங்கே வளையணும்? இங்கேயா? ஆமாம் இங்கே வளையணும். நடுவில் மட்டும் யாரும் வந்துடக்கூடாதுங்க. போயிட்டு நம்ம அப்படியே போயிட்டு நம்ம லெஃப்ட்டு வளையணும். வாய் வேறு ரோலிங் ஆகுது. ஓகே இங்கே போயிட்டு இந்த 2 ரூம் தான். இந்த ரூமை பார்த்துட்டோம். இங்கே இருக்காது. ஓகே இந்த 2 ரூமையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு பயமாக இருக்கு. போயிட்டு ஒரு திரும்பி அங்கே போனோம்னா ஒரு ரூம் வருது. அங்கேருந்து கூட போய் பார்ப்போம். எந்த பக்கம் நான் திரும்பணும்?
இந்த பக்கமா இந்த பக்கம் தான் வாரம் அந்த ரூமுக்கே வந்துட்டுருக்கோம். ஓகே இப்போ போயிட்டு நம்ம எந்த பக்கம் திரும்பணும் தான் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி நம்ம இந்த பக்கம் தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட்டு இந்த பக்கம் தான் திரும்பணும். அதிகமாக இருக்கியா இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு டோர் இருக்குது. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்தாச்சுங்க. ஒரே ஒரு புக்கு நம்மளுக்கு கிடைச்சா போதும். ஒரே ஒரு புக் நம்ம எந்த ரூம் வரல, திரும்பவும் ஒரு 2 ரூம் வருது. போயிட்டு எந்த பக்கம் திரும்பணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு திரும்பணும். நம்ம ரைட்டு திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும். ரைட்டு திரும்பிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? நடுவில் விட்டு யாரும் வந்துடாமல் இருந்தால் சரி. கரெக்டாக வந்திருக்கோமா? இதில் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே இங்கே தான் வந்திருக்கோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இங்கே போயிட்டு இந்த இடம் இன்னொரு இடம் அங்கே பிரியுது. போனோம்னா இது கிடைக்கும். ஒரு கியூ சைட் யாரும் எட்டி பார்த்தாங்களே இங்கே பயமாக இருக்குங்க. ஏமா இந்த ரூம் போய் பார்த்துட்டோமா? இந்த ரூம் போய் பார்த்தாச்சு. ஓகே நம்ம இன்னைக்கு போயிட்டு இங்கே போயிட்டு இன்னொரு இதில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ரூம் இருக்குங்க. அங்கே ஹாய் வேறு ரோலிங் ஆகுது. ஏன்னு எனக்கே தெரியல. போயிட்டு ஒரு திரும்பாமல் இங்கே ஒரு ஏன் ஒருவேளை நம்ம இங்கே ஓரத்தில் ஃபேன் மேடிக்கமாக ஓரத்தில் இருந்தால் போய் இங்கே போயிடும். ஒருவேளை அதனால கூட அந்த போயிருக்கலாம். ஓகே புரிஞ்சிருச்சு. எந்த இதில் போய் பார்க்குறேன்னு தெரியலையே. ஓகே அப்படியே போயினோம்னா பக்கத்தில் ஒரு ரூமு. இது ரொம்ப இதுவாக இந்த ரொம்ப நம்ம பார்த்தாச்சு. சூப்பரு. இப்போ நம்ம அப்போ எப்படி இங்கே போனோம் அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சைட்டில் வரதை வந்து கண்டுக்காமல் போயிட்டு அங்கே போயிட்டோன்னா ஒரு ரூம் இருக்குது. இருக்கிறக்க பயமாக போகுது முக்கியமாக. கூட செல்லர் ஒன்று மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். அது அந்த மாதிரி இல்லைங்க. ஓகே நம்ம அப்படியே இங்கே போயிட்டு எங்கே போகணும்? நம்ம லெஃப்ட்டு போகணும். நம்ம லெஃப்ட்டு போகணும். போயிட்டு இப்போ எந்த பக்கம் புரியணும்? நம்ம இப்போ வந்து லெஃப்ட்டு
போகணுன்னே தெரிலங்க. திருப்பி நான் அதே இடத்துக்கு வந்துட்டேன். நான் போயிட்டு இந்த டைம் இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கலாம் தம்பி. இங்கே இருந்தாலும் இந்த குடிசத்தை திறந்துச்சு. இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். இப்போ வந்தாச்சு. ப்ளீஸ் ஒரே ஒரு புக்கு மட்டும் கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ். ஒரே ஒரு புக் மட்டும் கொடுங்களா ப்ளீஸ்டாடே. அப்போ போனோம்னா அங்கே ஒரு 4 ரூம் வருதுங்க. டைமர் ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. வந்தாச்சே வந்துட்டு இருக்கா எப்படி இருக்குதுங்க? பயமா இருக்கு. ஒரே ஒரு புக்குங்க, ஒரே ஒரு புக்கு கிடைக்கணும். அது எப்படிங்க பார்த்துச்சு? அவன் பார்த்து அவன் பார்க்குறானா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியும். அவன் பார்த்து ஓகே அப்படின்னா ஒரே ஒரு புக்கு தான் தவிர கிட்ட அந்த புக்கு இருக்கும். அப்போ எடுத்துடணுமா? சந்தேகமா 4 ரூம் வருது. புக்கு ஏங்க சூப்பருங்க. எக்ஸிட் பக்கத்துலேயே இருக்கு. இப்போ நான் எங்கே போகணும்? நான் வந்து இப்போ வந்து ஒரு லெஃப்ட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை, அப்போ திரும்பி போகணும். அப்புறம் அப்படியே இப்படி திரும்பி ஸ்ட்ரைட்டாக போயிடணும். மாட்டிக்கிட்டேன். வாங்கிட்டு தான் போகணும்.
ஆயிட்டோம். ஏதோ இடம் வந்து எஸ்கேப்பே ஆகாத மாதிரி இருக்குங்க. இது பாருங்க போயிட்டுருக்கோம். இல்லை திடீர்னு இந்த எண்ட் நீங்கள் சொல்லவே கூடாது. ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது கேம் விளாண்டு முடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்